நான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன். என் பேர் சந்தனகரசு. மதுரையை சேர்ந்த ஆரப்பாளையத்தை சேர்ந்த விக்னேஷ்குமார் அந்த காயத்ரின்னு சொல்லி 2 பேர் வந்து விபிஜி ட்ரேடர்ஸ் சொல்லிட்டு ட்ரேடிங் கம்பெனி நடத்ததா சொல்லி மதுரை ஜெயந்திபுரத்தை சேர்ந்த ஒரு 22 பேர்ட்ட இருந்து சுமார் 1,22,00,000 காசு வாங்கிட்டு அதிக வட்டி தரதா சொல்லி ஏமாத்திட்டாங்க. ஒரு 4 மாசம் மட்டும் வட்டி கொடுத்தவங்க திடீர்னு கடை வீடு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அப்ஸ்டாண்ட் ஆயிட்டாங்க. இது குறித்து வந்து மதுரை சிசிபியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். கம்ப்ளைண்ட் சம்மந்தமாக அவங்க வந்து அக்யூஸ்ட் 2 பேருக்கு சம்மன் அனுப்புனாங்க. சம்மன் அனுப்பும்போது அவங்க அட்ரஸ்ல இல்லைன்னு சொல்லி சம்மன் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து எதாச்சியா வந்து தலாகுளத்துக்கிட்ட அந்த அக்யூஸ்டை பார்த்தனால செக்யூர் பண்ணி தலாகுளம் ஸ்டேஷனில் கொடுத்தாச்சு அக்யூஸ்ட். ஆனால் தலாகுள ஸ்டேஷனில் செக்யூர் பண்ண அக்யூஸ்டை வந்து சிசிபிலேருந்து வந்து அவங்க வந்து கூப்பிட்டு வரல. நாங்களும் பல முறை சிசிபி வந்து சொல்லிட்டு அந்த மாதிரி அக்யூஸ்ட் இங்கே இருக்காங்க. ஆனால் அவர் வந்து கூப்பிட்டு வந்து விசாரிக்கிற கூட எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இன்னுமே நாங்கள் பெட்டிஷன் நடவடிக்கை எடுக்கலைன்னா கண்டிப்பாக நாங்கள் அடுத்து கமிஷனை பார்த்து மேல்முறையீடு செய்யலாம்னு இருக்கோம். என்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தா மாதம் உங்களுக்கு 6 வட்டி தரேன் 8 வட்டி தரேன்னு சொல்லிட்டு அதையும் வச்சு தரேன். ஒரு 4 மாதம் நல்லா வட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மொத்தமாக ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு தீபாவளி சீட்டு மாதிரி போடுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாரு. மாதிரி ஒரு 2 பேரை பிடிச்சி கொடுத்தா ஒரு அமௌண்ட் அந்த மாதிரிலாம் இது. ஆமா, இப்போ ஒரு ஆளை பிடிக்கிறது நீங்க 2 பேர் சேர்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்சென்டிவ் உண்டு, அவங்களுக்கு கமிஷன் உண்டுன்னு சொல்லிட்டு இப்படியே பாத்தீங்கன்னா மதுரை ஃபுல்லா ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேல ஏமாத்திருக்காரு. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த மட்டும் 22 பேர். இன்னைக்கு தலாகுள ஸ்டேஷன்ல வந்திருக்கான் ஒரு 50 பேர் மேல வராங்க. மதுரையை சேர்ந்த வெவ்வேறு ஏரியா திருமங்கலம், திருநகர், கரிமேடு எல்லா ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வந்தாங்க. இந்த கம்ப்ளைண்ட் ஏமாத்திட்டு போனவரை பிடிச்சு கொடுத்தீங்களா? இன்னைக்கு ஏமாத்திட்டு போனது ஏதாச்சும் ஆக்சிஸ் பேங்க்ல வராரு. காசு ஏமாந்த ஒரு நபர் வந்து இந்த மாதிரி நான் காசு ஏமாத்தி ஓடினவர் வந்து இங்க இருக்காருன்னு சொல்லிட்டு தலாகுள ஸ்டேஷன்ல போய் பிடிச்சி கொடுக்குறாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏமாத்தினவர் அவரை கொலை பண்ண வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காசு கொடுத்தவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. நாங்க அப்போ போய் தலாகுள ஸ்டேஷன் போய் சொன்ன இந்த மாதிரி அவர் மேலே சிசிபில கம்ப்ளைண்ட் இருக்கு, அவர் வந்து கூப்பிட்டு வாங்கன்னு சிசிபில இன்ஃபார்ம் பண்ணோம். நாங்க காலை 10 மணில இருந்து வெயிட் பண்றோம். இன்ன வரை சிசிபில இருந்து அவர் கூப்பிடுறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. சொன்னா நாங்க போனா நாங்க போய் கூப்பிட்டு போவோம், வீட்டுக்கு சம்மன் அனுப்போம்னு சொல்றாங்க. போலீஸ் அவரை காப்பாற்ற முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, காவல்துறையில வந்து அவங்கள காப்பாற்ற செயல்படுறாங்கன்றதுதான் எங்களோட இதா இருக்கு. ஏன்னா காலை 10 மணில இருந்து ஒரு அக்கேஸ் உட்கார வச்சிருக்கோம். வந்து கூப்பிடுறதுக்கு ஒரு சம்மன் கூட கொடுக்குற கூட வரல. ஏன்னா அட்ரஸ்ல அவர் இல்ல. இன்னைக்கு இங்க இருந்து போயிட்டாருன்னா அவர் இங்க இருப்பாருன்னே தெரியல. 14/5/2025 கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். 2 வாட்டி சம்மன் அனுப்பிட்டோம். மதுரை காவல் ஆணையாளர்கிட்ட புகார் அளிச்சு அந்த ஆணையாளர்கிட்ட புகார் அளிச்சதுதான் இங்க மத்திய குற்றப்பிரிவுக்கு வந்தது. நானும் மாவட்ட குற்றப்பிரிவுல வந்து ஏசியை பார்த்துட்டேன், இன்ஸ்பெக்டரை பேசியாச்சு, எஸ்ஐட பேசியாச்சு. யாருமே அக்யூஸ்ட் வந்து கூப்பிடுறதுக்கு ரெடியா இல்லை. இன்ன வரை வெயிட் பண்றோம் காலில இருந்து. ஆனா யாருமே வரல. என் பேர் சந்தனகரசு, மதுரை மாவட்ட உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞரா இருக்கு.